மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உறவு அதிர்ச்சிகரமான முறையில் விலகப் போகிறது. இந்த பிரிவு சாதாரண பிரிவு அல்ல. இது சின்ன சின்ன சண்டைகளின் முடிவு அல்ல. இது விதியின் கட்டளையாக நடக்கிறது. நீங்கள் எவ்வளவு பிடித்து கொண்டாலும், எவ்வளவு பேசிக்கொண்டு சமரசம் செய்ய முயன்றாலும், எவ்வளவு மனதை மாற்ற முயன்றாலும் இந்த பிரிவை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் இது உங்களின் கர்ம சுழற்சியில் எழுதப்பட்ட மாற்றம். மிதுனம் என்றாலே இரட்டைத்தன்மை, எண்ணங்களில் வேகம், மனதில் 1000 கேள்விகள், ஒரே நேரத்தில் பல உணர்ச்சிகள். உங்களின் மனம் ஒரே இடத்தில் நின்றுவிடாது. அதேபோல் உங்கள் உறவுகளும் நிலையாக இருக்க வேண்டுமென்றால் எதிர்நபர் மிக வலுவான மனதுடன் இருக்க வேண்டும். ஆனால் இப்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒருவரின் மனம் மெதுவாக உங்களிடமிருந்து விலகி வருகிறது. அவர் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் முடிவெடுத்து விட்டார். நீங்கள் உணராமல் இருக்கலாம், ஆனால் நட்சத்திரங்கள் சொல்கின்றன, அந்த மனிதர் உங்களிடமிருந்து நீங்கும் பாதையில் ஏற்கனவே நடக்கத் தொடங்கியிருக்கிறார். இந்த உறவு காதல் உறவாக இருக்கலாம், திருமண உறவாக இருக்கலாம், நீண்ட நாட்களாக உங்களுடன் இருந்த நண்பராக இருக்கலாம், அல்லது உங்களுடன் வேலை செய்தவர் கூட இருக்கலாம். ஆரம்பத்தில் இந்த உறவு மிக அழகாக தொடங்கியது. உரையாடல்கள் நீண்ட நேரம் நடந்தது, சிரிப்புகள் அதிகம், புரிதல் ஆழம். ஆனால் காலப்போக்கில் ஒரு சிறிய மாற்றம் ஆரம்பமானது. உங்களின் வார்த்தைகள் அவரை காயப்படுத்த தொடங்கியது. நீங்கள் நினைக்காமல் சொன்ன ஒரு வாக்கியம், நீங்கள் சாதாரணமாக எடுத்த ஒரு முடிவு, நீங்கள் காட்டிய அக்கறையற்ற அணுகுமுறை, இவையெல்லாம் அவரின் மனதில் சேர்ந்து கொண்டிருந்தது. மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் பல விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வீர்கள். உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லாதது மற்றவருக்கு மிகப்பெரிய காயமாக இருக்கும் என்பதை சில நேரங்களில் கவனிக்க மாட்டீர்கள். அந்த காயங்கள் இப்போது புண்ணாகிவிட்டது. இந்த பிரிவு திடீரென நடக்காது, ஆனால் அது மெதுவாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களில் அவர் உங்களிடமிருந்து சற்று விலகி நடந்ததை நினைவில் கொள்ளுங்கள். முன்பு போல் அதிகமாக பேசவில்லை, உங்கள் அழைப்புகளை உடனே எடுக்கவில்லை, உங்கள் செய்திகளுக்கு பதில் கொடுக்க தாமதம், நேரம் இருந்தும் சந்திக்க விருப்பம் குறைவு. நீங்கள் இதை கவனித்தீர்களா? கவனித்திருந்தாலும் பரவாயில்லை, இது தற்காலிகம் என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொண்டீர்கள். ஆனால் உண்மையில் இது தற்காலிகம் அல்ல, இது முடிவின் ஆரம்பம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி மற்றும் ராகு தாக்கம் மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது. உங்கள் மனதில் குழப்பம், யாரை நம்புவது என்ற கேள்வி, ஒரே மனிதரை பற்றி 2 விதமான எண்ணங்கள், ஒரு பக்கம் பிடிப்பு, இன்னொரு பக்கம் சந்தேகம். இந்த இரட்டை உணர்வுகள் அந்த உறவின் அடித்தளத்தை குலைத்திருக்கிறது. நீங்கள் கேட்காமல் வைத்த ரகசியங்கள், சொல்லாமல் விட்ட உண்மைகள், வெளிப்படையாக ஏசாத சந்தேகங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய சுவர் உருவாக்கிவிட்டது. அந்த சுவரின் மறுபுறம் நின்று கொண்டிருப்பவர் இப்போது உங்களை எட்ட முடியாமல் தவிக்கிறார். இந்த பிரிவு ஏன் தடுக்க முடியாது தெரியுமா? ஏனென்றால் இது உங்களை கற்றுக் கொடுக்க வருகிறது. சில உறவுகள் நம்முடன் வாழ்வதற்காக வராது, நம்மை மாற்றுவதற்காக வரும். அந்த மாற்றம் இப்போது உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. நீங்கள் உணர்ச்சிகளை லேசாக எடுத்துக்கொள்ளாமல் வார்த்தைகளின் வலிமையை புரிந்து கொள்ள, ஒருவரின் மனதை கவனிக்க கற்றுக்கொள்ள இந்த பிரிவு ஒரு பாடமாக வருகிறது. நீங்கள் பலமுறை இவர் என்னை விட்டு போக மாட்டார் என்று நம்பியிருக்கிறீர்கள். ஆனால் இந்த முறை அந்த நம்பிக்கை சோதிக்கப்படுகிறது. அவர் உங்களை வெறுத்து விட்டு போவதில்லை, ஆனால் அவர் மனதில் ஒரு முடிவு உருவாகிவிட்டது. அவர் இப்போது அமைதியாக இருக்கிறார். அந்த அமைதிதான் மிகப்பெரிய எச்சரிக்கை. சண்டை இருந்தால் சரி செய்யலாம், கோபம் இருந்தால் பேசிக்கொள்ளலாம், ஆனால் அமைதி வந்துவிட்டால் அது முடிவின் சின்னம். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் இதை லேசாக எடுத்துக்கொண்டால் பின்னர் வருந்த வேண்டி வரும். ஏனென்றால் இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும். உங்களின் மனதில் இப்போது 2 குரல்கள் இருக்கிறது. ஒன்று, போகவிட்டால் போகட்டும் என்று சொல்கிறது. இன்னொன்று, இவரை இழந்தால் நான் என்ன செய்வேன் என்று பயப்படுகின்றது. இந்த உள்ளார்ந்த போராட்டம் உங்கள் தூக்கத்தையும் உங்கள் அமைதியையும் குலைக்கிறது. நீங்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் பதட்டம். அவர் உண்மையில் விலகப் போகிறாரா என்ற கேள்வி உங்களை வாட்டுகிறது. நட்சத்திரங்கள் கூறுவது தெளிவு. அவர் மனதில் இந்த உறவை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் பலமடைந்து வருகிறது. இந்த பிரிவின் காரணம் ஒரே ஒரு சம்பவம் அல்ல, இது நீண்ட நாட்களாக சேர்ந்து வந்த சிறு சிறு விஷயங்களின் முடிவு. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தருணங்கள், அவர் எதிர்பார்த்த போது நீங்கள் அருகில் இல்லாத நேரங்கள், உங்கள் மனநிலையின் மாற்றம், சில நேரங்களில் அதிக அன்பு, சில நேரங்களில் முழு புறக்கணிப்பு. இந்த நிலைத்தன்மையற்ற அணுகுமுறை அவரை சோர்வடைய செய்தது. மிதுனம் ராசியின் காற்று தன்மை உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொண்டே போகச் செய்யும். ஆனால் எதிர்நபர் நிலைத்தன்மையை எதிர்பார்த்திருந்தார். இப்போது அவர் அமைதியாக தூரம் பிடிக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இருந்து மெதுவாக விலகுகிறார். நீங்கள் பிடித்து நிறுத்த முயன்றாலும் அவர் மனதில் ஏற்கனவே கதவு மூடப்பட்டிருக்கலாம்.
இதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்வதற்கு காரணம், இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையில் புதிய திசையை திறக்கிறது. சில நேரங்களில் இழப்புதான் உண்மையான விழிப்புணர்வு. நீங்கள் இழக்கப் போகிற இந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை விட்டு செல்வார். அவர் இல்லாத போதுதான் அவர் இருந்த மதிப்பு புரியும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்களை பலமாக்கும். ஆனால் அதற்கு முன் அது உங்களை உடைக்கும். நீங்கள் உங்களையே கேள்வி கேட்பீர்கள். நான் தவறானவரா? நான் அதிகமாக பேசிவிட்டேனா? நான் கவனிக்காமல் விட்டேனா? இந்த கேள்விகள் அனைத்தும் உங்கள் மனதை சோதிக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த பிரிவு ஒரு முடிவு மட்டுமல்ல, அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பம். இதை நிறுத்த யாராலும் முடியாது. இது உங்கள் கர்ம பாதையின் ஒரு கட்டம். நீங்கள் தயார் இல்லாவிட்டாலும் இந்த மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களே, இந்த பிரிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் உள்ளுணர்வு ஏற்கனவே உணர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெளியில் எவ்வளவு தைரியமாக நடிக்க முயன்றாலும் உள்ளுக்குள் ஒரு பதட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த மனிதரின் பார்வை மாறிவிட்டது. முன்பு உங்கள் வார்த்தைகளில் அவர் மகிழ்ச்சி கண்டார். இப்போது அதே வார்த்தைகள் அவருக்கு சுமையாக தோன்றுகிறது. முன்பு உங்கள் அழைப்புக்காக காத்திருந்தவர் இப்போது உங்கள் அழைப்பை தவிர்க்க காரணம் தேடுகிறார். இந்த மாற்றம் ஒரு நாளில் வரவில்லை. இது நீண்டகால மனசோர்வின் விளைவு. நீங்கள் அவரை புரிந்து கொள்ள முயன்றீர்களா? அல்லது அவர் எப்போதும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தீர்களா? மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உரையாடல் மிகவும் முக்கியம். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் பேசுவது அதிகமாகவும் கேட்பது குறைவாகவும் இருக்கும். அவர் சொல்லாமல் விட்ட வழிகளை நீங்கள் கவனிக்கவில்லை. அவர் சிரிப்பின் பின்னால் மறைந்திருந்த வேதனையை நீங்கள் உணரவில்லை. அவர் பல முறை சைகை காட்டினார், ஆனால் நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போது அந்த சைகைகள் எல்லாம் அமைதியாக மாறிவிட்டது. இந்த உறவில் நம்பிக்கை மெதுவாக குறைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அவர் அதை முழுமையாக நம்பாமல் சந்தேகத்துடன் பார்க்கிறார். ஏனென்றால் முன்பு சில நேரங்களில் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை மாற்றிக்கொண்டீர்கள். ஒரு நாளில் அதிக அன்பு காட்டி மறுநாளில் தூரமாக நடந்து கொண்டீர்கள். இந்த இரட்டைத்தன்மை அவருக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வை கொடுத்தது. அவர் உங்கள் மனநிலையை கணிக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறார். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் சுதந்திரத்தை விரும்புவீர்கள், கட்டுப்பாடுகள் பிடிக்காது. ஆனால் ஒரு உறவு வளர வேண்டுமென்றால் அதில் பொறுப்பு வேண்டும். அந்த பொறுப்பை நீங்கள் சில நேரங்களில் தவிர்த்தீர்கள். பின்னர் பார்ப்போம் என்று ஒத்திவைத்த விஷயங்கள் இப்போது பெரிதாகிவிட்டது. அவர் எதிர்பார்த்த உறுதிப்பாடு அது அவருக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. அதனால் அவர் மனதில் இந்த உறவு எனக்கு அமைதியா என்ற கேள்வி எழுந்தது. அவர் பல முறை சைகை காட்டினார், ஆனால் நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போது அந்த சைகைகள் எல்லாம் அமைதியாக மாறிவிட்டது. இந்த உறவில் நம்பிக்கை மெதுவாக குறைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அவர் அதை முழுமையாக நம்பாமல் சந்தேகத்துடன் பார்க்கிறார். ஏனென்றால் முன்பு சில நேரங்களில் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை மாற்றிக்கொண்டீர்கள். ஒரு நாளில் அதிக அன்பு காட்டி மறுநாளில் தூரமாக நடந்து கொண்டீர்கள். இந்த இரட்டைத்தன்மை அவருக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வை கொடுத்தது. அவர் உங்கள் மனநிலையை கணிக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறார். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் சுதந்திரத்தை விரும்புவீர்கள், கட்டுப்பாடுகள் பிடிக்காது. ஆனால் ஒரு உறவு வளர வேண்டும் என்றால் அதில் பொறுப்பு வேண்டும். அந்த பொறுப்பை நீங்கள் சில நேரங்களில் தவிர்த்தீர்கள். பின்னர் பார்ப்போம் என்று ஒத்திவைத்த விஷயங்கள் இப்போது பெரிதாகிவிட்டது. அவர் எதிர்பார்த்த உறுதிப்பாடு அது அவருக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. அதனால் அவர் மனதில் இந்த உறவு எனக்கு அமைதியா என்ற கேள்வி எழுந்தது. இப்போது அவர் உங்களிடம் பேசும்போது கூட மனதில் ஒரு தூரம் இருக்கிறது. அவர் உங்கள் அருகில் இருந்தாலும் உணர்ச்சியில் தூரமாக இருக்கிறார். நீங்கள் அதை உணர முடிகிறது. ஆனால் அதை ஏற்க மனம் தயாராக இல்லை. இது சரியாகிவிடும் என்று நீங்கள் இன்னும் நம்புகிறீர்கள். ஆனால் நட்சத்திரங்கள் காட்டுவது வேறு பாதை. இந்த பிரிவு ஒரு விழிப்பு. நீங்கள் உறவுகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை மறுபடியும் சிந்திக்க வைக்கும் ஒரு தருணம். இந்த மனிதர் யார் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அவர் உங்கள் வாழ்க்கையில் மிக நெருக்கமானவர், உங்கள் ரகசியங்களை அறிந்தவர், உங்கள் பலவீனங்களையும் உங்கள் பலங்களையும் பார்த்தவர். அவர் உங்களை முழுமையாக புரிந்தவர். ஆனால் அந்த புரிதல் இப்போது அவரை காயப்படுத்துகிறது. ஏனென்றால் அவர் உங்கள் மாற்றங்களை தெளிவாக பார்க்கிறார். முன்பு இருந்த நீங்கள் இப்போது இல்லை என்று அவர் உணர்கிறார். இந்த பிரிவு கோபத்தின் காரணமாக அல்ல, இது சோர்வின் காரணமாக. ஒருவர் எவ்வளவு அன்பு கொண்டிருந்தாலும் அவரின் மனம் தொடர்ந்து காயமடைந்தால் ஒரு கட்டத்தில் அவர் அமைதியாக விலகத் தொடங்குவார். அந்த கட்டம் இப்போது வந்துவிட்டது. நீங்கள் பிடித்து நிறுத்த முயன்றாலும் அவர் மனதில் ஏற்கனவே ஒரு தீர்மானம் உருவாகியிருக்கலாம். அது வெளியில் இன்னும் சொல்லப்படவில்லை, ஆனால் உள்ளுக்குள் முடிவு உறுதியானது.
மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் பல விஷயங்களில் திறமைசாலிகள். புத்திசாலித்தனம், பேச்சுத்திறன், வேகமான சிந்தனை, இவை அனைத்தும் உங்களின் பலம். ஆனால் உறவில் ஆழம், நிலைத்தன்மை, பொறுமை, இவை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இந்த பிரிவு அந்த பாடத்தை உங்களுக்கு வலியுடன் கற்பிக்க வருகிறது. நீங்கள் இப்போது தடுக்க முயன்றாலும் இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய உணர்வை உருவாக்கும். உங்களின் மனதில் இப்போது ஒரு பயம். அவர் உண்மையிலேயே போய்விட்டால் அந்த கேள்வி உங்களை அமைதியின்றி வைத்திருக்கிறது. நீங்கள் வெளியில் சாதாரணமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் ஒரு வெற்றிடம் உருவாகி வருகிறது. அவர் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்து கொண்டிருக்கிறார். அழைப்புகள் குறையும், சந்திப்புகள் குறையும், உரையாடல்கள் சுருங்கும். ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள், அவர் உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் இல்லை என்று. இந்த பிரிவை யாராலும் தடுக்க முடியாது என்பதன் காரணம் இது உங்களின் வளர்ச்சிக்கான கட்டாயமான மாற்றம். சிலர் நம்மை பிடித்து வைத்திருக்க வரமாட்டார்கள். அவர்கள் நம்மை விடுவிக்க வருவார்கள். அந்த விடுவிப்பு முதலில் வலிக்கும், ஆனால் அது நம்மிடம் கொண்டு சேர்க்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்கள் மனதை சோதிக்கும், உங்கள் அகந்தையை சோதிக்கும், உங்கள் உண்மையான அன்பை சோதிக்கும். நீங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று குழப்பத்தில் இருக்கலாம். பேசலாமா, மன்னிப்பு கேட்கலாமா, தூரம் பிடிக்கலாமா? இந்த கேள்விகள் அனைத்தும் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒரு உறவை உயிருடன் வைத்திருக்க 2 மனங்கள் தேவை. ஒரே மனம் மட்டும் போராடினால் அது நீண்ட காலம் நிலைக்காது. அவர் மனதில் ஏற்கனவே தூரம் உருவாகிவிட்டால் அதை கட்டாயமாக மாற்ற முடியாது. இந்த தருணம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் இது உண்மையை காட்டும் கண்ணாடி. நீங்கள் யார், உங்கள் அணுகுமுறை என்ன, உங்கள் வார்த்தைகள் எவ்வளவு தாக்கம் கொடுக்கிறது, இவற்றை புரிய வைக்கும் காலம். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு வருவது உறுதி. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும், அது உங்கள் மனதை உலுக்கும். ஆனால் அதை தடுக்க யாராலும் முடியாது. இது உங்கள் விதியின் ஒரு முக்கியமான அத்தியாயம். மிதுன ராசிக்காரர்களே, இந்த பிரிவின் நிழல் இப்போது உங்கள் அன்றாட வாழ்க்கையையே தொடுகிறது. நீங்கள் முன்பு போல சிரிக்க முடியாமல் போயிருக்கலாம். எதுவும் சரியாக இருக்கிறது போல் தோன்றினாலும் உள்ளுக்குள் ஏதோ தவறு நடக்கிறது என்ற உணர்வு தொடர்ந்து வருகிறது. அந்த மனிதர் உங்களிடம் பேசும் விதம் மாறி இருக்கிறது. முன்பு உங்கள் வார்த்தைகளில் உயிர் இருந்தது. இப்போது அவற்றில் வெறும் மரியாதை மட்டும் இருக்கிறது. அன்பின் சூடு குறைந்து பழக்கத்தின் குளிர் மட்டும் மீதம் இருக்கிறது. இதை நீங்கள் கவனிக்காமல் இருக்க முடியாது. ஒரு உறவு உடைந்து போகும் முன் அது முதலில் மனதில் உடையும். இப்போது அந்த உடைப்பு அவரின் மனதில் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. நீங்கள் இன்னும் பழைய நினைவுகளை பிடித்து நிற்கிறீர்கள். நாம் இவ்வளவு தூரம் வந்தோம், இப்படி எப்படி முடியும் என்று உங்களையே கேட்கிறீர்கள். ஆனால் உறவுகள் காலத்தின் நீளத்தால் மட்டும் நிலைக்காது. அவை உணர்ச்சியின் ஆழத்தால், புரிதலின் வலிமையால், நம்பிக்கையின் தூண்களால் நிலைக்கும். அந்த தூண்களில் 1 அல்லது 2 ஏற்கனவே சிதறி இருக்கலாம். மிதுனம் ராசியின் காற்று தன்மை உங்களை மாற்றங்களுக்கு எளிதில் தள்ளும். நீங்கள் புதிய மனிதர்களுடன் பேசுவீர்கள், புதிய எண்ணங்களை ஏற்றுக்கொள்வீர்கள், உங்கள் மனநிலை விரைவாக மாறும். ஆனால் உங்களுடன் இருக்கும் மனிதர் நிலைத்தன்மையை தேடியிருந்தார். அவர் உங்கள் ஒவ்வொரு மாற்றத்தையும் கவனித்தார். நீங்கள் ஒரு நாளில் மிக நெருக்கமாக இருந்து மறுநாளில் தூரம் வைத்ததை அவர் மனதில் வைத்துக் கொண்டார். நீங்கள் அதை பெரிதாக எண்ணவில்லை, ஆனால் அவருக்கு அது பாதுகாப்பில்லாத உணர்வை உருவாக்கியது. இந்த பிரிவு நடக்கும் முன் சில சின்னங்கள் தெளிவாக தெரியும். அவர் உங்கள் வாழ்க்கை பற்றிய விஷயங்களில் ஆர்வம் குறைத்திருக்கிறார். முன்பு நீ சாப்பிட்டாயா என்று கேட்டவர் இப்போது உங்கள் உடல் நலம் கூட கேட்க மறந்து விடுகிறார். முன்பு உங்கள் கனவுகளை கேட்டு உற்சாகப்படுத்தியவர் இப்போது அமைதியாக கேட்டுவிட்டு பேசாமல் இருப்பார். இந்த அமைதிதான் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை. நீங்கள் அவரிடம் கேட்க நினைப்பீர்கள், என்ன மாறிவிட்டது? ஆனால் அந்த கேள்வியை கேட்கும் தைரியம் கூட சில நேரங்களில் வராமல் போகலாம். ஏனென்றால் பதில் கேட்கும் பயம் உங்களை தடுக்கிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் புத்திசாலிகள். ஆனால் சில நேரங்களில் உங்கள் புத்திசாலித்தனம் உங்கள் இதயத்தை மூடிவிடும். உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் நீங்கள் விவாதிக்க தொடங்குவீர்கள். அன்பை காட்ட வேண்டிய நேரத்தில் காரணம் சொல்ல ஆரம்பிப்பீர்கள். இந்த அணுகுமுறை அந்த மனிதரை மெதுவாக சோர்வடைய செய்தது. அவர் உங்களிடம் எதிர்பார்த்தது வெறும் உண்மை, வெறும் நேர்மை, வெறும் நிலைத்தன்மை. ஆனால் அவர் பெற்றது குழப்பம், மாற்றம், காத்திருப்பு. இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இழப்பு உணர்வை தரும். ஆனால் அதற்கு முன் அது உங்களை சிந்திக்க வைக்கும். நான் உண்மையில் அவரை மதித்தேனா? அவர் என்னிடம் இருந்தபோது நான் அவரின் மதிப்பை புரிந்து கொண்டேனா? இந்த கேள்விகள் உங்கள் உள்ளத்தை உலுக்கும். நீங்கள் அவரை இழக்கப் போகிறீர்கள் என்ற உணர்வு திடீரென அவரின் சிறிய நல்ல பண்புகளையும் பெரியதாக காட்டும். முன்பு சாதாரணமாக தோன்றிய அவரது அக்கறை இப்போது அரியதாக தோன்றும். இந்த உறவில் இன்னும் ஒரு உண்மை இருக்கலாம். அவர் பலமுறை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம்.
உங்களின் மாற்றத்தை காத்திருக்கிறார். உங்கள் வார்த்தைகள் உண்மையாக மாறும் நாளை எதிர்பார்த்தார். ஆனால் அந்த நாள் வரவில்லை என்று அவர் நினைக்கத் தொடங்கியிருக்கிறார். காத்திருப்பதற்கு ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லையை அவர் அடைந்திருக்கலாம். அதனால்தான் இப்போது அவர் உள்ளுக்குள் விடை கொடுக்க தயாராகிறார். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்களின் அகந்தையை உடைக்கும். என்னை விட்டு யாரும் போக மாட்டார்கள் என்ற நம்பிக்கை சிதறும். நீங்கள் யாரையும் சிரிப்பால், பேச்சால், கவனத்தால் பிடித்து வைத்திருக்கலாம் என்று நினைத்திருந்தால் இப்போது அது சோதிக்கப்படுகிறது. உண்மையான உறவு பிடிப்பால் அல்ல, பரஸ்பர நம்பிக்கையால் தான் நிலைக்கும் என்பதை இந்த அனுபவம் உணர்த்தும். அவர் உங்களை விட்டு விலகும் போது அது பெரிய சண்டையுடன் இருக்காது. அது மெதுவாக, அமைதியாக, விளக்கமின்றி கூட இருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள், முன்பிருந்த நெருக்கம் இல்லை. அந்த இடைவெளி நிரப்ப முடியாத அளவுக்கு பெரிதாகி இருக்கும். நீங்கள் பேச முயன்றாலும் அவர் மனதில் இருந்த கதவு திறக்காமல் இருக்கலாம். ஏனென்றால் அவர் அந்த கதவை மூட தீர்மானித்து விட்டார். இந்த காலத்தில் உங்கள் மனம் மிகவும் நுட்பமாக இருக்கும். சிறிய விஷயங்களும் உங்களை காயப்படுத்தும். அவர் காட்டும் சிறிய புறக்கணிப்பும் பெரிதாக தோன்றும். நீங்கள் அதிகமாக யோசிப்பீர்கள். அவரது ஒவ்வொரு வார்த்தையையும் ஆராய்வீர்கள். அவர் ஆன்லைனில் இருந்த நேரத்தையும் பதில் கொடுக்காத நேரத்தையும் கவனிப்பீர்கள். இந்த அதிக சிந்தனை உங்களை உள்ளுக்குள் சோர்வடைய செய்யும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையின் ஒரு உண்மையான திருப்பம். நீங்கள் இதை விரும்பவில்லை. நீங்கள் இதை ஏற்க தயாராக இல்லை. ஆனால் சில மாற்றங்கள் நம் விருப்பத்தை கேட்காது. அவை நேராக வந்து நம்மை மாற்றிவிட்டு செல்லும். இந்த பிரிவு அப்படிப்பட்ட ஒன்று. இது உங்கள் மனதில் ஆழமான தடம் வைக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்களை மறுபடியும் அறியத் தொடங்கும் தருணத்தையும் உருவாக்கும். அவர் விலகும் முன் உங்கள் மனதில் ஒரு இறுதி நம்பிக்கை இருக்கும். இது சரியாகிவிடலாம். அந்த நம்பிக்கையே உங்களை கடைசி வரை பிடித்து வைத்திருக்கும். ஆனால் விதி தனது பாதையை தேர்ந்தெடுத்து விட்டால் மனித முயற்சி சில நேரங்களில் போதாது. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு தடுக்க முடியாத ஒன்று. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அத்தியாயத்தை முடிக்கும். அந்த முடிவு வலிக்கும். ஆனால் அது ஒரு உண்மையை வெளிப்படுத்தும். உறவுகள் பேசப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். இல்லையெனில் அவை அமைதியாக விலகிவிடும். மிதுன ராசிக்காரர்களே, இந்த உறவு இப்போது ஒரு நுண்ணிய நிலைக்கு வந்து நிற்கிறது. வெளியில் எதுவும் நடக்காதது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் பல மாற்றங்கள் அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் அந்த மனிதருடன் பேசும்போது கூட முன்பு இருந்த இயல்பான சிரிப்பு இல்லை. வார்த்தைகள் இருக்கின்றன, ஆனால் உயிர் இல்லை. உரையாடல் இருக்கிறது, ஆனால் இணைப்பு இல்லை. இதுவே ஒரு உறவு விலக ஆரம்பித்திருப்பதற்கான மிக தெளிவான அறிகுறி. நீங்கள் கவனித்திருக்கலாம், அவர் இப்போது உங்களிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. முன்பு சிறிய விஷயங்களையும் உங்களிடம் கூறியவர் இப்போது சில விஷயங்களை மறைக்கிறார். அது தவறு செய்யும் நோக்கில் அல்ல, ஆனால் மனதில் ஒரு தூரம் உருவாகிவிட்டதால். ஒருவர் மனதளவில் விலக ஆரம்பித்தால் முதலில் அவர் தனது உள்ளத்தை மூடிக்கொள்வார். அந்த மூடிய கதவை நீங்கள் திறக்க முயன்றாலும் அது பழையபடி திறக்காமல் இருக்கலாம். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் மாற்றங்களை விரைவாக ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் உங்களுடன் இருக்கும் மனிதர் அப்படி இல்லாமலும் இருக்கலாம். அவர் உங்கள் ஒவ்வொரு மனநிலை மாற்றத்தையும் சமாளிக்க முயன்றார். நீங்கள் சில நேரங்களில் மிகுந்த அன்பு காட்டி மறுநேரம் முழு கவனத்தை வேறு விஷயங்களுக்கு திருப்பியதை அவர் அமைதியாக தாங்கினார். இது அவரின் இயல்பு என்று அவர் உங்களை புரிந்து கொள்ள முயன்றார். ஆனால் புரிதலுக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை கடந்துவிட்டால் மனம் சோர்ந்து போகும். இந்த உறவில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கலாம். பேசப்படாத உண்மைகள். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் வைத்திருந்த சில எண்ணங்களை வெளிப்படுத்தவில்லை. அவர் உங்களிடம் எதிர்பார்த்த நேர்மையை முழுமையாக பெறவில்லை. அது பெரிய பொய் அல்ல, ஆனால் சிறிய மறைப்புகள், சிறிய தவிர்ப்புகள், சிறிய தள்ளிப்போடல்கள். இந்த சிறிய விஷயங்கள் சேர்ந்து பெரிய சந்தேகத்தை உருவாக்கியிருக்கலாம். இப்போது அவர் உங்களை பார்க்கும் பார்வை மாறியிருக்கிறது. முன்பு இருந்த உற்சாகம் குறைந்து ஒரு அமைதியான தூரம் தோன்றுகிறது. நீங்கள் அதை உணரும் போது உங்கள் மனம் கலங்குகிறது. நான் இவ்வளவு தூரம் அவருடன் வந்தேன், இப்படி எப்படி மாறிவிட்டது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் ஒரு உண்மை உண்டு. உறவுகள் ஒரே மனிதரின் முயற்சியால் மட்டும் நிலைக்காது. இருவரும் சமமாக பாதுகாக்க வேண்டும். மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களின் பேச்சுத்திறன் பல உறவுகளை உருவாக்கும். ஆனால் அதே பேச்சுத்திறன் சில நேரங்களில் காயத்தையும் உருவாக்கும். நீங்கள் லேசாக சொன்ன ஒரு கிண்டல், நீங்கள் சிரிப்பாக எடுத்த ஒரு விமர்சனம், அது அவரின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். நீங்கள் அதை மறந்து விட்டீர்கள். ஆனால் அவர் அதை நினைவில் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் உணர்ச்சியை ஆழமாக எடுத்துக்கொண்டார். இந்த பிரிவு திடீரென அறிவிக்கப்படாது. அது மெதுவாக நடக்கும். அவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக விலகுவார். முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் கீழே செல்வீர்கள். அவர் நேரம் கிடைத்தால் பேசுவார், இல்லையெனில் அமைதியாக இருப்பார். நீங்கள் அழைத்தால் பேசுவார், ஆனால் அழைக்காமல் அவர் முன்வர மாட்டார்.
இந்த மாற்றம்தான் உங்களை அதிகமாக காயப்படுத்தும். ஏனென்றால் முன்பு அவர்தான் முன்வந்தார். உங்கள் மனதில் இப்போது ஒரு பயம் வளர்கிறது. அவர் வேறு யாரிடமும் மனம் திறக்கிறாரா? என்னிடமிருந்து தூரம் பிடி. அதற்கான காரணம் என்ன? இந்த கேள்விகள் உங்கள் அமைதியை குலைக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால், அவர் முதலில் தன்னைத்தான் காப்பாற்ற முயற்சிக்கிறார். தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருக்க விரும்பவில்லை. தொடர்ந்து குழப்பத்தில் வாழ விரும்பவில்லை. அதனால்தான் அவர் ஒரு முடிவை மனதில் உருவாக்கி கொண்டிருக்கிறார். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடமாக வரும் என்று மீண்டும் சொல்ல வேண்டியுள்ளது. நீங்கள் யாரையும் இழக்கக்கூடாது என்று நினைத்திருந்தால் இப்போது அந்த எண்ணம் சோதிக்கப்படுகிறது. நீங்கள் உண்மையில் அந்த மனிதரை மதித்திருந்தீர்களா? அவரின் உணர்ச்சிகளை கவனித்தீர்களா? அவர் அமைதியாக இருந்த நேரங்களில் கூட அவரின் உள்ளத்தை கேட்க முயன்றீர்களா? இந்த கேள்விகள் உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கும். அவர் விலகும் முன் ஒரு கடைசி முயற்சி உங்களிடமிருந்து வரலாம். நீங்கள் திடீரென அதிக அன்பு காட்டலாம், அதிக கவனம் செலுத்தலாம். ஆனால் சில நேரங்களில் தாமதமாக வரும் அக்கறை மனத்தில் இருந்த காயத்தை முழுமையாக ஆற்ற முடியாது. அவர் அதை பாராட்டினாலும் மனதில் இருந்த சோர்வு இன்னும் நீங்காமல் இருக்கலாம். இந்த தருணத்தில் நீங்கள் 2 வழிகளில் யோசிக்கலாம். 1, அவரை பிடித்து நிறுத்த வேண்டும். இன்னொன்று, அவர் உண்மையில் என்ன விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு உண்மை தெளிவாக இருக்கிறது. இந்த பிரிவு ஒரு தற்காலிக கோபத்தின் விளைவு அல்ல. இது நீண்ட நாள் மனப்போராட்டத்தின் முடிவு. அதனால்தான் இதை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறப்படுகிறது. மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் இப்போது அனுபவிக்கப் போகும் உணர்வு மிக ஆழமானது. ஒருவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகும்போது அவரின் இருப்பின் மதிப்பு அதிகமாக உணரப்படும். அவர் இல்லாத வெற்றிடம் உங்கள் உள்ளத்தில் பெரிதாக தெரியும். அந்த வெற்றிடம்தான் உங்களுக்கு உண்மையை கற்றுத்தரும். அன்பு என்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல, அது தொடர்ச்சியான செயல், அது நிலைத்தன்மை, அது பொறுப்பு, அது பரஸ்பர மரியாதை. இந்த உறவு முடிவுக்கு வருவது உங்கள் பலவீனம் அல்ல, அது ஒரு உண்மை. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வரமாட்டார்கள். அவர்கள் ஒரு காலம் நம்முடன் நடந்து ஒரு பாடத்தை கற்றுத்தந்து அமைதியாக விலகி விடுவார்கள். அந்த விலகல் வலிக்கும், ஆனால் அது உங்கள் உள்ளத்தை விழிக்க வைக்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு தடுக்க முடியாத ஒன்று. அது உங்கள் மனதில் ஆழமான மாற்றத்தை உருவாக்கும். நீங்கள் அதனை விரும்பவில்லை என்றாலும் விதி தனது பாதையில் நகர்கிறது. மிதுன ராசிக்காரர்களே, இப்போது இந்த உறவு ஒரு முடிவை நோக்கி நகர்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள். முன்பு இருந்த குழப்பம் இப்போது பயமாக மாறியிருக்கலாம். அவர் உங்கள் அருகில் இருந்தாலும் மனதளவில் தூரமாகிவிட்டார் என்ற உணர்வு தினமும் அதிகரிக்கிறது. நீங்கள் பேச முயற்சிக்கிறீர்கள், பழைய நெருக்கத்தை திரும்ப பெற முயற்சிக்கிறீர்கள். ஆனால் ஏதோ ஒன்று இடையில் சுவர் போல நின்று கொண்டிருக்கிறது. அந்த சுவர் கோபத்தால் அல்ல, அது மனசோர்வால் கட்டப்பட்டது. ஒரு உறவு உடையும் முன் கடைசியாக ஒரு அமைதி வரும். அந்த அமைதி மிக ஆழமானது. சண்டை இல்ல, குற்றச்சாட்டு இல்ல, ஆனால் ஒரு விலகல் இருக்கிறது. அவர் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பார்வையாளராக மாறி வருகிறார். முன்பு உங்கள் கனவுகளில் பங்கு பெற்றவர் இப்போது உங்கள் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கிறார். நீங்கள் அதை உணரும் போது உள்ளுக்குள் ஒரு நொறுங்கல், நான் இவ்வளவு முக்கியமில்லை என்றா என்ற கேள்வி உங்களை வாட்டுகிறது. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்கள் மனம் இப்போது பல நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைக்கிறது. முதல் சந்திப்பு, முதல் சிரிப்பு, நீண்ட உரையாடல்கள், இரவு நேர பகிர்வுகள். அந்த நினைவுகள் அனைத்தும் இப்போது உங்களை காயப்படுத்துகிறது. ஏனென்றால் அந்த நேரத்தில் இருந்த நெருக்கம் இப்போது இல்லை. நீங்கள் அந்த நினைவுகளை பிடித்து நிற்கிறீர்கள். ஆனால் அவர் எதிர்காலத்தை நினைத்து முடிவு செய்கிறார். கடந்த காலம் அழகாக இருந்தாலும் நிகழ்காலம் அவருக்கு அமைதியளிக்கவில்லை என்றால் அவர் விலக முடிவு செய்வார். இந்த பிரிவின் மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? நீங்கள் கடைசி வரை நம்பிக்கை விடமாட்டீர்கள். இது ஒரு கட்டம்தான், இது சரியாகிவிடும் என்று உங்களை நீங்கள் நம்ப வைப்பீர்கள். ஆனால் அவர் மனதில் ஏற்கனவே ஒரு முடிவு வேரூன்றி இருக்கலாம். அவர் உங்களை காயப்படுத்த விரும்பவில்லை. அதனால்தான் அவர் மெதுவாக விலகுகிறார். திடீரென உடைக்காமல் மெதுவாக தூரம் பிடிக்கிறார். ஆனால் அந்த மெதுவான விலகலே உங்களுக்கு அதிக வேதனை தருகிறது. மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் இப்போது உங்களையே குற்றம் சொல்ல ஆரம்பிக்கலாம். நான் இன்னும் பொறுமையாக இருந்திருக்கலாமே. இந்த உணர்வுதான் உங்களை உள்ளுக்குள் மாற்றத் தொடங்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் வெளியில் வலுவாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சி மிக்கவர்கள். இந்த பிரிவு உங்களை ஆழமாக காயப்படுத்தும். நீங்கள் தனியாக இருக்கும் நேரங்களில் அந்த மனிதரின் குரலை நினைப்பீர்கள். அவர் சிரித்த விதத்தை நினைப்பீர்கள். உங்கள் கைபேசியை எடுத்து அவரது பெயரை பார்த்து கொண்டிருப்பீர்கள். அழைக்கலாமா வேண்டாமா என்று யோசிப்பீர்கள். இந்த உள் போராட்டம்தான் இந்த காலத்தின் மிகப்பெரிய சோதனை.
ஆனால் ஒரு உண்மை மறுக்க முடியாது, இந்த பிரிவு தடுக்க முடியாதது. ஏனென்றால் இது ஒரு மனதின் முடிவு. மனம் ஒருமுறை தூரம் பிடித்தால் உடல் அருகில் இருந்தாலும் பயனில்லை. அவர் இப்போது தனது அமைதியை தேடுகிறார். அவர் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கையை விரும்புகிறார். அந்த தேடலில் நீங்கள் இல்லாத இடம் உருவாகிவிட்டால் அதை வலுக்கட்டாயமாக நிரப்ப முடியாது. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த அனுபவம் உங்களை உடைக்க வந்ததல்ல, அது உங்களை விழிக்க வைக்க வருகிறது. நீங்கள் உறவுகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள, ஒருவர் அமைதியாக இருக்கும்போது கூட அவரின் உள்ளத்தை கேட்க, அன்பை நாள்தோறும் வெளிப்படுத்த, மதிப்பை தாமதிக்காமல் காட்ட. இந்த பாடம் வலியுடன் வரும், ஆனால் அது உங்கள் மனதில் நிலைத்த மாற்றத்தை உருவாக்கும். இப்போது நீங்கள் அனுபவிக்கும் இந்த அச்சம், இந்த குழப்பம், இந்த துக்கம், இவை அனைத்தும் ஒரு மாற்றத்தின் முன் வரும் உணர்வுகள். ஒரு அத்தியாயம் முடியும் முன் வரும் அமைதியான காற்று. நீங்கள் அதை தடுக்க முடியாது, ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முத்திரையை பதிக்கும். அது உங்கள் இதயத்தில் ஒரு காயத்தை விடலாம், ஆனால் அதே நேரத்தில் அது உங்கள் உள்ளத்தை ஆழமாக வளரச் செய்யும் உண்மையையும் விதைக்கும். மிதுன ராசிக்காரர்களே, இப்போது இந்த பிரிவின் உண்மை உங்கள் மனதில் முழுமையாக பதிய ஆரம்பித்திருக்கிறது. மறுக்க முயன்றாலும் இது நடக்காது என்று நம்பிக்கையை பிடித்து நிற்க முயன்றாலும் உள்ளுக்குள் ஒரு தெளிவு வந்துவிட்டது. அவர் உண்மையிலேயே விலகிக் கொண்டிருக்கிறார். இந்த உணர்வு தான் மிகவும் கனமானது. ஒருவரை இழப்பது மட்டுமல்ல, அவரின் மனம் மாறிவிட்டது என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் மிகப்பெரிய வேதனை. நீங்கள் இப்போது அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஆராய்கிறீர்கள். அவர் குரலில் உள்ள மாற்றத்தை கவனிக்கிறீர்கள். முன்பு இருந்த அன்பின் வெப்பம் குறைந்து ஒரு சாதாரண தன்மை மட்டும் இருக்கிறது. அந்த சாதாரண தன்மை தான் உங்களை உடைக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அவருக்கு சாதாரணமானவர் அல்ல என்று நம்பி இருந்தீர்கள். ஆனால் இப்போது அந்த இடம் மாறி இருக்கலாம் என்ற சந்தேகம் உங்களை அமைதியின்றி செய்கிறது. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்கள் உள்ளம் இப்போது 2 திசைகளில் இழுக்கப்படுகிறது. ஒரு பக்கம் அவரை விட்டுவிடு, உன் மரியாதையை காப்பாற்று என்று சொல்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு முறை பேசிப்பாரு, எல்லாம் சரியாகிவிடலாம் என்று நம்பிக்கையை உருவாக்குகிறது. இந்த உள்ளார்ந்த போராட்டம்தான் உங்களை சோர்வடைய செய்கிறது. தூக்கமின்மை, அதிக சிந்தனை, அமைதியின்மை, இவை அனைத்தும் இந்த காலத்தில் அதிகரிக்கலாம். இந்த உறவில் நீங்கள் செய்த சிறிய தவறுகள் இப்போது பெரியதாக தோன்றுகிறது. அவர் கூறிய சில குறைகள் நினைவுக்கு வருகிறது. நீங்கள் அப்போது அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் அதிகமாக யோசிக்கிறார் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த குறைகள்தான் இந்த பிரிவின் காரணங்களில் ஒன்று என்பதை உணர ஆரம்பிக்கிறீர்கள். ஒரு உறவை காப்பாற்ற சிறிய விஷயங்களும் முக்கியம் என்பதை இந்த அனுபவம் உங்களுக்கு உணர்த்துகிறது. அவர் இப்போது தன்னுடைய மன அமைதியை முதன்மையாக பார்க்கிறார். அவர் தொடர்ந்து குழப்பத்தில் இருக்க விரும்பவில்லை. தொடர்ந்து நம்பிக்கை குலைய விரும்பவில்லை. அதனால்தான் அவர் தூரம் பிடிக்கிறார். அது உங்களை காயப்படுத்தும் என்பதை அவரும் அறிந்திருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் ஒருவர் தன்னை காப்பாற்றவே விலக வேண்டி வரும். அந்த நிலைதான் இப்போது உருவாகி இருக்கலாம். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் பல உறவுகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள். உங்கள் பேச்சு, உங்கள் நகைச்சுவை, உங்கள் புத்திசாலித்தனம், இவை அனைத்தும் மக்களை உங்களிடம் ஈர்க்கும். ஆனால் ஒருவரை நீண்ட காலம் அருகில் வைத்திருக்க வேண்டுமென்றால் அதற்கு நிலைத்த அன்பும் பொறுப்பும் தேவை. இந்த அனுபவம் அந்த உண்மையை உங்கள் மனதில் ஆழமாக பதிக்கும். இந்த பிரிவு நடந்த பிறகு ஒரு வெற்றிடம் உங்களுள் உருவாகும். அந்த மனிதர் இருந்த இடம் காலியாக இருக்கும். நீங்கள் அவருக்கு அழைக்க நினைத்து நிறுத்திக் கொள்வீர்கள். அவரின் சமூக ஊடகங்களை பார்க்க நினைத்து மனதை கட்டுப்படுத்துவீர்கள். அவர் நினைவுகள் திடீரென மனதில் வந்து கண்களை ஈரமாக்கலாம். இந்த உணர்வுகள் அனைத்தும் இயல்பானவை. ஏனென்றால் நீங்கள் உண்மையாக இணைந்திருந்தீர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த பிரிவு உங்கள் மதிப்பை குறைப்பதில்லை. அது ஒரு பொருத்தமின்மையின் வெளிப்பாடு. 2 மனங்கள் ஒரே அலைநீளத்தில் இல்லாத போது விலகல் ஏற்படும். அது தோல்வி அல்ல, அது ஒரு உண்மை. நீங்கள் உங்களின் அணுகுமுறையை சிந்திக்கலாம், உங்கள் வார்த்தைகளை மறுபடியும் மதிப்பீடு செய்யலாம். ஆனால் உங்களை முழுமையாக குற்றம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த காலம் உங்களை உள்ளார்ந்த மாற்றத்திற்கு அழைக்கிறது. நீங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் அமைதியாக இருந்தால் அதை கவனிக்க வேண்டும். அன்பை நாள்தோறும் காட்ட வேண்டும். நம்பிக்கையை சிறிய செயல்களால் பாதுகாக்க வேண்டும். இந்த பாடங்கள் வலியுடன் வரும். ஆனால் அவை உங்களை எதிர்காலத்தில் வலுவானவராக மாற்றும். அவர் விலகி சென்ற பிறகு நீங்க ஒரு கட்டத்தில் உணர்வீர்கள், இந்த அனுபவம் எனக்கு ஒரு கண்ணாடி காட்டியது என்று. நீங்கள் உங்களை பற்றி புதிய உண்மைகளை அறிந்திருப்பீர்கள்.
உங்கள் பலவீனங்கள், உங்கள் பலங்கள், உங்கள் உண்மையான விருப்பங்கள் இவை அனைத்தும் தெளிவாகும். ஒரு உறவு முடிவடையும் போது அது ஒரு மனிதரை மட்டும் எடுத்து செல்லாது, அது உங்கள் பழைய எண்ணங்களையும் எடுத்து செல்லும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு யாராலும் தடுக்க முடியாதது என்று மீண்டும் சொல்ல வேண்டியுள்ளது. அது விதியின் ஒரு திருப்பம். நீங்கள் அதை விரும்பவில்லை என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்ற வருகிறது. அந்த மாற்றம் முதலில் வலிக்கும், ஆனால் அந்த வலி உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். நீங்கள் உண்மையான அன்பின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் நினைக்கு கொண்டு வரும். இப்போது நீங்கள் அனுபவிக்கும் இந்த கனமான உணர்வு, இந்த துக்கம், இந்த குழப்பம் இவை அனைத்தும் ஒரு புதிய உளவியல் வளர்ச்சியின் முன் நிற்கும் அறிகுறிகள். ஒரு அத்தியாயம் முடிவடைகிறது. அதை பிடித்து நிறுத்த முடியாது, ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்கள் இதயத்தில் ஒரு தடம் விடும். ஆனால் அந்த தடம்தான் உங்களை மேலும் ஆழமான, மேலும் விழிப்புணர்வான மனிதராக மாற்றும். மிதுன ராசிக்காரர்களே, இப்போது இந்த பிரிவின் நிழல் மட்டும் இல்லை, அதன் உண்மை உங்கள் தினசரி வாழ்க்கையோடு கலந்துவிட்டது. நீங்கள் எவ்வளவு சாதாரணமாக நடந்து கொள்ள முயன்றாலும் உள்ளுக்குள் ஓர் அமைதியான வலி தொடர்ந்து தங்கியிருக்கிறது. முன்பு அவர் இருந்த இடம் இப்போது காலியாக இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். அந்த காலியிடம்தான் மிகவும் பேசுகிறது. வார்த்தைகள் இல்லாமல், சத்தம் இல்லாமல் அது உங்கள் மனதை தினமும் கேள்வி கேட்க வைக்கிறது. ஒரு கட்டத்தில் நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள், அவர் உடலால் விலகுவதற்கு முன்பே, மனதளவில் நீண்ட நாட்களுக்கு முன்பே தூரமாகிவிட்டார் என்று. அந்த உணர்வுதான் மிகவும் கசப்பானது. ஏனென்றால் நீங்கள் இன்னும் நெருக்கம் இருக்கிறது என்று நம்பியிருந்த நேரத்தில் கூட அவர் உள்ளுக்குள் விடை சொல்ல தயாராகி இருந்திருக்கலாம். இந்த உண்மையை ஏற்கும் தருணம்தான் உங்கள் இதயத்தை மிக அதிகமாக சோதிக்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் வெளியில் மிகவும் வலுவாக தோன்றுவீர்கள். என்னால் எல்லாம் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களிடம் இருக்கும். ஆனால் இந்த பிரிவு உங்கள் உள்ளத்தின் மென்மையான பகுதியை தொடுகிறது. நீங்கள் தனியாக இருக்கும் நேரங்களில்தான் உண்மையான உணர்வு வெளிப்படும். கைபேசியை எடுத்து பழைய உரையாடல்களை பார்ப்பீர்கள். அவர் அனுப்பிய குரல் குறிப்புகளை மீண்டும் கேட்பீர்கள். அந்த சின்ன சின்ன நினைவுகள் உங்கள் மனதை ஆழமாக தொட்டுவிடும். இந்த அனுபவம் உங்களை ஒரு முக்கியமான உண்மையை உணர வைக்கும். ஒருவரின் இருப்பை நாம் பழக்கமாக எடுத்துக்கொண்டால் அதன் மதிப்பு புரியாது. அவர் இருந்தபோது நீங்கள் சில விஷயங்களை லேசாக எடுத்திருக்கலாம். இவர் எப்போதும் இருப்பார் என்ற நம்பிக்கை உங்களை கவனக்குறைவாக வைத்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த நம்பிக்கை உடைந்திருக்கிறது. அந்த உடைப்பு தான் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய விழிப்புணர்வை உருவாக்குகிறது. அவர் விலகிய பிறகு ஒரு காலத்திற்கு நீங்கள் உங்களை தானே குற்றம் சொல்லலாம். நான் இன்னும் பொறுமையாக இருந்திருக்கலாமா? நான் இன்னும் நேர்மையாக பேசியிருக்கலாமா? அவர் அமைதியாக இருந்தபோது நான் கவனித்திருக்கலாமா? இந்த கேள்விகள் உங்கள் மனதில் சுற்றி கொண்டே இருக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த அனுபவம் இருவரின் பயணத்தின் முடிவு, ஒருவரின் குற்றம் மட்டுமல்ல. சில நேரங்களில் இரண்டு மனிதர்களின் பாதைகள் ஒரு குறிப்பிட்ட இடம் வரை தான் ஒன்றாக வரும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்கள் அகந்தையை மெதுவாக கரைக்கும். என்னை யாரும் விட்டு போக மாட்டார்கள் என்ற எண்ணம் மாறும். நீங்கள் உணர்வீர்கள், அன்பு என்பது பிடித்து வைத்திருப்பதல்ல, பாதுகாப்பாக வைத்திருப்பது. அது தினசரி முயற்சி. அது ஒருவரின் மனநிலையை கவனித்து நடப்பது. இந்த உண்மை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியும். இந்த காலத்தில் நீங்கள் அதிகமாக சிந்திக்கலாம். உறவுகள் பற்றி, நம்பிக்கை பற்றி, உங்களின் அணுகுமுறை பற்றி. நீங்கள் முன்னால் இருந்த உங்களை நினைத்து பார்ப்பீர்கள். நான் மாறிவிட்டேனா என்று கேட்பீர்கள். இந்த சிந்தனைதான் உங்கள் வளர்ச்சியின் ஆரம்பம். ஏனென்றால் இழப்புதான் நம்மை நம்முடன் நேராக அமர வைத்து பேச வைக்கும். அவர் இப்போது தனது பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கலாம். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவர் சிரிப்பதை நினைத்தால் உங்கள் உள்ளம் கனக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் உணர்வீர்கள், இந்த பிரிவு உங்களை முற்றிலும் உடைக்கவில்லை, அது உங்களை மாற்றியது, உங்கள் மனதை ஆழமாக்கியது, உங்கள் அன்பை சீரியஸாக எடுத்துக்கொள்ள கற்றுக் கொடுத்தது. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம். உறவுகள் சுலபமாக உருவாகலாம், ஆனால் அவற்றை பாதுகாக்க விழிப்புணர்வு தேவை. ஒருவரின் அமைதியை கவனிக்க வேண்டும், அவர் சொல்லாத வார்த்தைகளையும் கேட்க வேண்டும். இந்த உணர்வு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாகும். நீங்கள் அடுத்த முறையில் ஒரு உறவில் நுழைந்தால் இந்த அனுபவத்தின் நினைவு உங்களை அதிக பொறுப்புடன் நடத்தும். இந்த பிரிவு யாராலும் தடுக்க முடியாதது என்று ஆரம்பத்திலேயே கூறப்பட்டது. இப்போது அதன் அர்த்தம் உங்களுக்கு தெளிவாகிறது. இது ஒரு தண்டனை அல்ல, இது ஒரு திருப்பம். நீங்கள் பழைய எண்ணங்களை விட புதிய புரிதலுடன் முன்னேற வேண்டும் என்பதற்கான அழைப்பு. இந்த வழி நீண்ட நாட்கள் தங்காது, ஆனால் அது விட்டு செல்லும் பாடம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலகும் போது அவர் வெறும் மனிதரை மட்டும் எடுத்து செல்ல மாட்டார். அவர் உங்கள் பழைய அத்தியாயத்தையும் எடுத்து செல்வார். அந்த அத்தியாயம் முடிந்துவிட்டது, அதை மீண்டும் எழுத முடியாது.
ஆனால் அந்த அனுபவத்திலிருந்து ஒரு புதிய உங்களை உருவாக்க முடியும். இந்த பிரிவு உங்கள் இதயத்தில் ஒரு ஆழமான காயம் போல தோன்றலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அது ஒரு வலுவான நினைவாக மாறும். அந்த நினைவுதான் உங்களை மேலும் புரிந்து கொள்ளும், மேலும் உண்மையான, மேலும் விழிப்புணர்வான மனிதராக மாற்றும். மிதுன ராசிக்காரர்களே, இப்போது இந்த பயணத்தின் கடைசி உண்மை உங்கள் முன் நிற்கிறது. ஒரு உறவு, ஒரு காலத்தில் உங்கள் உலகத்தின் மையமாக இருந்த உறவு, இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நினைவாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை தடுக்க நீங்கள் முயன்றிருக்கலாம், உங்களால் முடிந்ததை செய்திருக்கலாம், பேச முயன்றிருக்கலாம், அமைதியாக காத்திருக்க முயன்றிருக்கலாம். ஆனால் சில உறவுகள் நம்முடைய முயற்சியால் அல்ல, விதியின் முடிவால் முடிவடைகின்றன. அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தருணம்தான் உங்கள் உள்ளத்தின் மிகப்பெரிய வளர்ச்சி. அவர் இப்போது உங்கள் அருகில் இல்லை என்பதல்ல முக்கியம், அவர் உங்கள் மனதில் இருந்த இடம் மாறிவிட்டது என்பதே உண்மை. முன்பு அவர் உங்கள் தினசரி எண்ணங்களில் முதலிடத்தில் இருந்தார். இப்போது அவர் ஒரு நினைவாக மட்டும் வந்து போகிறார். அந்த மாற்றம் மெதுவாக நடந்தாலும் அதன் தாக்கம் ஆழமாக இருக்கிறது. நீங்கள் அந்த நினைவுகளை மறக்க முயற்சிக்கலாம், ஆனால் அவை சில நேரங்களில் திடீரென வந்து உங்கள் மனதை தொட்டுவிடும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்களை ஒரு புதிய உணர்ச்சி தரத்திற்கு கொண்டு வந்துள்ளது. நீங்கள் இப்போது அன்பை வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். அன்பு என்பது வெறும் சிரிப்பும் உரையாடலும் அல்ல, அது பொறுப்பும் நிலைத்தன்மையும் பரஸ்பர கவனமும் என்பதை கற்றிருக்கிறீர்கள். ஒருவர் அமைதியாக இருந்தால் அந்த அமைதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள். சிறிய புறக்கணிப்புகள் கூட ஒரு நாளில் பெரிய தூரமாக மாறும் என்பதை அனுபவித்திருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் நீங்கள் இவர் எப்போதும் இருப்பார் என்று நம்பியிருந்தீர்கள். இப்போது அந்த நம்பிக்கை உடைந்தாலும் அதே உடைப்பு உங்களுக்கு புதிய நம்பிக்கையை உருவாக்குகிறது. நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை. இந்த அனுபவம் உங்களை பலவீனமாக அல்ல, ஆழமாக மாற்றியுள்ளது. நீங்கள் இனி உறவுகளை லேசாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அவரின் மதிப்பை உணர்ந்து நடத்துவீர்கள். மிதுனம் ராசிக்காரர்களே, ஒருவர் விலகும் போது அது வெறும் இழப்பு அல்ல, அது ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் உங்கள் உள்ளத்தின் இருண்ட மூலைகளை காட்டுகிறது. நீங்கள் கவனிக்காமல் விட்ட பழக்கங்கள், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாத வார்த்தைகள், நீங்கள் ஒத்திவைத்த அக்கறைகள், இவை அனைத்தும் இப்போது தெளிவாக தெரிகிறது. இந்த தெளிவுதான் உங்கள் உண்மையான பலம். அவர் விலகி சென்றதால் உங்கள் வாழ்க்கை முடிவடையவில்லை, ஒரு அத்தியாயம் மட்டும் முடிந்துள்ளது. அந்த அத்தியாயம் வலியுடன் முடிந்தாலும் அது உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதலை விட்டு சென்றுள்ளது. நீங்கள் இப்போது தனியாக இருந்தாலும் உங்களுடன் உங்கள் அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவம் தான் உங்கள் ஆசிரியர். அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, உறவுகள் பேசப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு யாராலும் தடுக்க முடியாதது என்று தொடக்கத்திலேயே கூறப்பட்டது. இப்போது அதன் அர்த்தம் முழுமையாக புரிகிறது. இது ஒரு தண்டனை அல்ல, இது ஒரு திருப்பம். உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் ஒரு முக்கிய தருணம். நீங்கள் இந்த அனுபவத்தை கடந்து வந்துள்ளீர்கள். அது உங்களை உடைத்திருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் உங்களை வடிவமைத்திருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் இந்த காலத்தை திரும்பி பார்ப்பீர்கள். அப்போது இந்த வலி இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வளர்ந்ததை உணர்வீர்கள். நீங்கள் இப்போது உணர்ச்சியை மதிக்க கற்றிருக்கிறீர்கள், ஒருவரின் அமைதியையும் கேட்க கற்றிருக்கிறீர்கள், உங்கள் வார்த்தைகளின் தாக்கத்தை புரிந்து கொள்ள கற்றிருக்கிறீர்கள். இந்த பாடங்கள் உங்கள் எதிர்கால உறவுகளை வலுவாக்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, ஒருவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகும்போது அவர் ஒரு வெற்றிடத்தை மட்டும் விடமாட்டார், அவர் ஒரு உண்மையை விடுவார். அந்த உண்மை என்னவென்றால், நம்மை நாமே புரிந்து கொள்ளாத வரை யாரையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த பிரிவு உங்களை உங்களிடம் கொண்டு வந்துள்ளது, உங்கள் உள்ளத்தை ஆழமாக பார்க்க வைத்துள்ளது. இப்போது நீங்கள் நிற்கிற இடம் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தின் முன் நிற்கும் அமைதி. இந்த அமைதி பயமாக தோன்றலாம், ஆனால் அது உங்கள் உள்ளத்தின் புதிய வலிமையை உருவாக்குகிறது. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த உறவு விலகியது, அதை தடுக்க முடியவில்லை. ஆனால் அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழியாத முத்திரையை பதித்தது. அந்த முத்திரை தான் உங்களை இனி வரும் காலங்களில் அதிக விழிப்புணர்வுடன், அதிக பொறுப்புடன், அதிக உண்மையுடன் வாழ வைக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.